இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவர் மறைந்து ஓராண்டு டிசம்பர் 22 முதலாம் ஆண்டு வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 20 ஆண்டு கழகத்தை அந்நியார் அவர்கள் மிகவும் இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்திட்டு இருக்கிறாங்க. தலைவரையோட இன்றைக்கி ஆளுமை எப்படி இருக்குமோ அதே ஆளுமையோடு இன்று கழகத்தை கட்டி காத்து வரும் எங்கள் அந்நியார் அவர்களுக்கு கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு என்றென்றும் துணையாக இருப்போம். வருகிற ஜனவரி செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய இளைய கேப்டனின் மறுவுருவமாய் திகழ்கின்ற இளைய கேப்டன் விஜயபிரபாரன் அவர்களுக்கு தலைமை கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பை ஒன்று அந்நியார் வழங்குவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று இளம் அரசியல் தலைவர்களில் எங்களது இளைய கேப்டன் தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்து இந்த கழகத்தை சீரும் சிறப்புமாய் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. ஜனவரி தொடங்கி அந்நியார் அவர்களும் தம்பி அவர்களும் தளபதியார் எல்கேஎஸ் அவர்களும் 3 பேரும் இந்த கழகத்துக்கு சிறப்பாக பணியாற்றுறாங்க. மாநில நிர்வாகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மண்டல பொறுப்பாளர்கள் போட்டு எங்கள் பணி சிறப்பாக நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை திமுக அதிமுகவோட தேமுதிக பம்பரமாக சுழன்று களப்பணியாற்றிட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அரசியல் கட்சி இன்றைக்கி திமுக கூட செய்யக்கூடிய விஷயத்தையெல்லாம் மற்ற கட்சிக்கு கண்டிக்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி தினம் ஒரு அறிக்கை, மணிக்கு ஒரு அறிக்கை என்று அந்நியார் அவர்கள் எங்கெங்கு மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் நடக்கிறதோ அந்த நேரத்தில் முதல் ஆளாய் தலைவர் வேட்டியை மடித்து கொண்டு களத்தில் போய் நிற்பார். அவரைப் போலவே இன்று அந்நியார் அவர்களும் களத்தில் இப்பொழுது இன்று வரை நாளை நடக்கும் நிகழ்ச்சி வரைக்கும் எந்த தகவலாக இருந்தாலும் அந்நியார் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைசிறந்த பெண் தலைவராய் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கழகத்தை 2026 அந்நியார் அவர்கள் சொன்னதைப் போல 2024 அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தேமுதிக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக அந்நியார் அவர்கள். ஆனால் எங்கள் தலைவரின் லட்சியம் 2031ஆம் ஆண்டு இந்த தலைவர் இந்த கழகத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாநாட்டில் தொடங்கினாரோ அந்த லட்சியம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் பொறுப்பை 2031 அடைந்தே தீர்வோம் என்று நாங்கள் உறுதியேற்று அந்நியார் அவர்கள் 2037 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்று உறுதியேற்று அனைவரும் வேலை செய்வோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொருத்தவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் கட்சியில் இளைய கேப்டனுடைய தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி தருணத்தில் எங்களுடைய 20 ஆண்டு நாங்கள் 30 வயசு இன்றைக்கி 50 வயசு ஆள் எங்களுடைய குழந்தைகளும் இன்றைக்கி இந்த கழகத்தில் தான் பணியாற்றுறாங்க. இது எந்த கட்சியிலும் நடக்காத விஷயம். இன்றைக்கி ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சின்ன குழந்தையாலும் தேமுதிக தொண்டு போட்டு இன்றைக்கி உழைக்கக்கூடிய கட்சி தேமுதிக. அதனால் தம்பி அவர்களுடைய வரவேற்பை நாங்கள் காத்துட்ருக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பக்க பலமாக தம்பிக்கு இருந்து வேலை செய்வோங்கிறத இந்த நேரத்தில் உறுதி புரியும். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.